இன்னொன்று என்னன்னா, ஒரு கிளைண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லேசினஸாக இருக்கக்கூடாது, ஈகர்னஸ் இருக்கணும். எனக்கு ஆக்சுவலாக நான் பிசினஸ் வேணும், நான் இப்போ சும்மா உட்காந்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டீம் வந்து ஃப்ரீயா இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும், அவங்க நல்லா அவங்களும் லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனாலேயே நான் நிறைய பிசினஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் எனக்கு வருமானம் வரதை தாண்டி என் கூட இருக்கிற எம்ப்ளாயிஸோ, என்னோட பார்ட்னரோ, வெண்டரோ, அவங்க என்ன அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் பிசினஸ் நிறைய எடுத்தாதான் அவங்களும் எடுப்பாங்க. அப்போ அந்த ஈகர்னஸ் இருந்துட்டே இருக்கணும். அந்த நெவர் செட்டில்ன்ற மாதிரி எப்பவுமே வந்து இது போதும்னு இருந்துடக்கூடாது. ஆனா அது மணிக்காக இருக்கக்கூடாது. நம்மளால 4 பேர் முன்னேறினாங்க இருக்கும். அதுக்காக அது சொல்லுவாங்க, டேயை முடிச்ச உடனே அவங்களுக்கான பேமெண்ட் நம்ம கொடுத்துடணும். நான் எடுக்கிறேன், என் கம்பெனிக்கு கொடுக்குறேன், அதை பத்தி யோசிக்காம நம்மளோட லேபருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது என்னோட வெண்டார் எனக்கு மெட்டீரியல் சப்ளை கொடுக்குறாங்க, எனக்கு மேன் சோர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நான் பே பண்ணிடணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் 3வது தான் என்னோட ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த ஒரு மைண்ட் இருந்ததுனாலே அவங்க உழைச்சாங்கன்னா நான் தாராளமா முன்னேறி போயிட்டே இருக்கப்போ. ரொம்ப ஆக்சுவலா இது முக்கியமான குவாலிட்டி. ஏன் அப்படின்னா நிறைய வெண்டர்ஸ் தான் இப்படி டிலே பண்ணி அதனால நிறைய அடுத்த செயின் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே கனெக்டட் தான். நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ எனக்கு ஒரு பண பிரச்சனை வருது அப்படின்னா நான் முன்னாடி இந்த லேபருக்கும் வெண்டருக்கும் நான் கரெக்டா பேமெண்ட் கொடுத்துருந்தேன். அவங்க மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுப்பாங்க. சரி, இவர்கிட்ட கொடுத்தாருன்னா பேமெண்ட் கொடுத்துருவாருப்பா, மேபி இப்போ ஸ்ட்ரகிள்ல இருக்காரு, ஒரு வாரத்துல கொடுத்துருவாரு, ஒரு மாசத்துல கொடுத்துருவாரு, அந்த ஒரு நம்பிக்கை வரும். நான் எனக்கு ஒரு எமர்ஜென்சி டைம்ல அது ஹெல்ப் ஆச்சு. அதனால நான் அதை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்.